இந்த மரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்மளோட முன்னோர்கள் வந்து கடவுளாக நினச்சி கும்பிட்டது இந்த வேப்ப மரத்தை தான். இந்த வேப்ப மரத்தோட வேர், இலை, அதுக்கப்புறம் வேப்பம் கொழுந்து, மரப்பட்டை, கொட்டையோட மேலே ஓடு, அது உள்ளே இருக்கிற அந்த பருப்பு, அதுக்கப்புறம் வேப்ப மரத்தோட பால், பிசினு, காய், பழம், பூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மருத்துவ குணம் வந்து கொண்டது தான். நம்மளை ஆபத்துலேருந்து காப்பாற்றுறவங்க நம்மளுக்கு கடவுள் மாதிரி தெரிவாங்க. அதே மாதிரி தான் இந்த மரத்தோட எல்லா பாகமும் நம்மளுக்கு ரொம்பவே வந்து பயன் கொடுக்குது. அதனால தான் நம்ம இதை கடவுள் மாதிரி பார்த்துன்னு இருக்கோம் இப்போ வரைக்கும். இதோட கொட்டையில் வந்து பார்த்திங்கன்னா அசாடிராக்டின் அப்படின்ற வேதியியல் பொருள் வந்து இருக்குது. இது வந்து ரொம்ப விலை மதிப்புள்ள பொருள். இது எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா வணிக ரீதியாக நல்லாவே வந்து விற்பனை ஆகிட்டுருக்கு இதோட வேப்ப எண்ணெய். அதுக்கப்புறம் பாக்டீரியா, வைரஸ்ஸு, பூஞ்சை, அதுக்கப்புறம் ஒட்டுண்ணி இதெல்லாம் அழிக்கிறதுக்கு இந்த வேப்ப எண்ணெய் வந்து பயன்படுது. 50 ஆண்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சோப்பு தயாரிக்கிறதுல ஒரு முக்கியமான பொருள் எது அப்படின்னா இந்த வேப்ப எண்ணெய் தான். அழகு சாதன பொருளையும் பயன்படுது. வேப்பம் புண்ணாக்கு வந்து ஒரு சிறந்த உரம். இது வந்து நம்மளோட தாவரத்தோட அந்த வேரை அழிக்கக்கூடிய அந்த நூற்புழுக்கள், அதுக்கப்புறம் வெள்ளை எறும்பு, இது எல்லாத்தையுமே வந்து அழிக்கிறதுக்கு பயன்படுது. இந்த வேப்ப இலை இருக்கு இல்லையா, அந்த இலை வந்து நெல் வயலுக்கு ஒரு பச்சிலை உரமாக வந்து பயன்படுது. அதுக்கப்புறம் வேப்பம் புண்ணாக்கு வந்து கால்நடைக்கு நம்ம தீவனமாக கொடுக்குறோம். வேப்ப மர பட்டையில் வந்து பார்த்திங்கன்னா பிசின் தயாரிக்கிறாங்க. அந்த பிசின் வந்து வேப்பம் பிசின் அப்படின்னு சொல்கிறோம். வேப்பம் பட்டையில் வந்து 14% டானின் வந்து இருக்குது. இந்த டானின் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா நம்மளோட கிராமங்கள்லாம் நல்லா வலுவான கயிறை வந்து தயாரிக்கிறதுக்கு இந்த டானின் வந்து பயன்படுது. அதுக்கப்புறம் வேப்ப மரத்தில் அந்த பூவில் வந்து பார்த்திங்கன்னா தேன் இருக்குது. அந்த தேன் வந்து மருத்துவ குணம் வந்து நிறைஞ்சதாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தேனீக்களோட வாழ்விடமாகவும் வந்து பார்த்திங்கன்னா வேப்ப மரம் இருக்குது. அதுக்கப்புறம் வேப்ப மர காற்று, நிழல் தரக்கூடிய மரங்களில் முக்கியமானது நம்ம வேப்ப மரம்.